எங்க வீட்ல மட்டும் பணம் தங்கவே மாட்டேங்குதுங்க. அப்படின்ற மாரி நெறைய பேர் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆன்மீகம் தொடர்பா நெறைய தகவல்கள் இத பற்றி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதற்கான நெறைய ஒரு சொல்யூஷனும் இந்த ஆன்மீகத்துல இருக்கு. அந்த வகையில நம்ம இந்த 5 கிராம்ப மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த வழிபாடு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. இதுதாங்க உண்மை. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பணத்தை புடுங்கிக்கிட்டு ஏமாத்துற கும்பல் அப்படின்றது நிறைய இருக்கு. நம்மளுடைய ஓம் நமச்சிவாய சேனல்ல நம்ம தினம்தோறும் வீடியோ போட்டுட்டு வரோம். தினம்தோறும் இந்த ஒரு தகவலை கண்டிப்பா நம்ம சொல்லிடுவோம். இது போல பணம் மட்டுமே வச்சு நம்மளால ஆன்மீகத்துல பரிகாரத்தை செஞ்சிட முடியாது. பணம் தான் இங்க 100% அப்படின்றது கிடையாது. பணம் அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும்தான். பணம் கடவுளுக்கு கிடையாது. பணத்தை வச்சு கடவுள் என்ன செய்ய போறாங்க? ஒரு ஏதாவது ஈஸியால ஏதாவது பில்டிங் வாங்கி போட போறாங்களா? இல்ல வந்துட்டு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் இல்ல பெரிய பெரிய வந்துட்டு கார் பங்களா வாங்கி செட்டில் ஆக போறாங்களா? கிடையாது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்களுக்கு பணம் அப்படின்றது நீடு கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான். அதனால பணம் அதிகமா செலவு பண்ணா உடனே உங்களுடைய பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதை மட்டும் நம்பிடாதீங்க. இந்த மாதிரி போலியா இருக்கிறவங்கள நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதே போல ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்படின்றது இருக்குது. ஒரு சிலர்லாம் தவறான முடிவுகளுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் தயவு செய்து யோசிக்காதீங்க. எல்லாத்துக்குமே இங்க வழிபாடு அப்படின்றது இருக்கு. ₹1 செலவு இல்லாம. நீங்க ஒருத்தரை தேடி போறீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் பண்ண அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி காசை பிடுங்குவாங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர்லாம் காசே வாங்காம நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனல்ல தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். முதல்ல நம்ம வீட்டுல ஏன் பண வரவு தடைப்படுது, என்ன காரணம் அப்படின்றத நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை கண்டிப்பா நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமைதாங்க. ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கு அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரியும். காலையில ஒருத்தர் எழுந்த உடனே அவரை நீங்க வந்துட்டு நல்லா அன்பா பேசி அவரை எழுப்பி இந்த வேலைகளை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவருடைய மனநிலை அப்படின்றது எப்படி இருக்கும்? உங்களையே ஒருத்தர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில எந்திரிக்கக்குள்ள வந்துட்டு கண்ணை எந்திரிமா, டைம் ஆச்சு பாரு, மணி 5 மணி ஆச்சு, டக்குனு எழுச்சி குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பணும், சாப்பாடு செய்யணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு, வந்து செய்ப்பா அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அமைதியா எந்திரிச்சு சரிம்மா ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா சொல்லி திரும்பி திரும்பி படுப்போம். அதுவே காலையில எழுப்ப கொள்றையே உங்களை வந்துட்டு நல்ல கண்ட மேனிக்கு திட்டி எரும மாடு மாதிரி தூங்குறான் பாரு, 5 மணி ஆச்சு, இவனுக்கெல்லாம் அறிவுன்றதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய மனநிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும்? காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு பொழுதே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப மனநிலை அப்படின்றது பாதிப்பு ஏற்படும். இதுதான் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருக்கோ அதே போலதான் இந்த கெட்ட குணம் கொண்டவங்க அவங்கள நம்ம பார்க்கறதா இருக்கட்டும் சரி, அவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும் சரி, இல்ல அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றதா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய ஆற்றல் அப்படின்றது நம்ம வீட்டுல அப்படியே நிரந்தரமா தங்கிடும். அதை தான் நம்ம ஆன்மீகம் ரீதியா வெளியில எடுத்துக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாம இது என்ன நடக்க போகுது, நான் சம்பாரிச்சா பணம் வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சம்பாரிச்சா பணம் வரதான் செய்யும். ஆன்மீகமும் அதை தான் சொல்லுது. சோம்பேறிகளுக்கு ஆன்மீகத்துல இடம் கிடையாதுங்க. நம்ம சம்பாதித்தா பணம் வந்துடும். அதுவே நம்ம சம்பாதிக்க போறோம், திடீர்னு நம்மள அறியாம நமக்கு ஒரு நோய் வருது, இல்ல உடம்பு சரியில்லாம போயிடுது, திடீர்னு ஏதாவது ஒரு பாக்டீரியா நம்மளை தாக்கிடுது, இல்ல ஏதாவது விபத்து ஆயிடுது. இதெல்லாம் என்ன? நம்ம கரெக்டா போவோம். நான் கரெக்டா போனேங்க, அந்த வண்டி எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலங்க, ஒரு செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. டக்குன்னு இடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க, நிக்கவே இல்லைங்க, காலில் அடிபட்டுருச்சு. இப்ப நான் பல வருஷமா வீட்டுல தான் கிடக்குறேன். இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள்ல இருந்துதான், எண்ண ஓட்டங்கள்ல இருந்துதான் வருது. நம்ம எண்ணம் மட்டும் சரியா இருந்தா போதாது. அதனாலதான் நம்முடைய பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல ஒரு நல்லவங்க கூட சேரு, நல்லவங்க கூட பழகு, அதாவது நல்லவனா பார்த்து நட்பு வச்சுக்கோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் நட்புல ஏது நல்ல நட்பு அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு காமெடிக்கு படத்துக்கு வேணா சரியா இருக்குமே தவிர ஒரு நிதர்சனமான நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது கண்டிப்பா ஒத்தே வராது. சரி,
நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க, இவங்கள்ட்ட நம்ம எப்படி வந்துட்டு தப்பிக்கிறது? ஏன்னா ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா பெருசாக அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. அவங்க நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு முடியாதுங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி சொல்லுவாங்க, நம்ம வந்துட்டு ஊரில் இருக்கிற வந்துட்டு ஏதாவது குப்பைகள், தூசுகள், எங்கேயாவது பாக்டீரியா இருக்குன்னா அதெல்லாம் நம்ம தேடி தேடி போய் சரி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே கை கால்களை அலம்புறோம், கை கால்களை கழுவுறோம். நம்ம அதுவும் சோப்பை போட்டு நல்லா ப்ராப்பராக வந்து கழுவுறோம். இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் கரெக்டாக இதை வந்துட்டு ஃபாலோவும் பண்ணுறாங்க. இது மாதிரி செயல்களை நம்ம செய்கிறோம், தெரியுதுங்களா? அப்போ மற்றவங்கள வந்துட்டு சரி பண்ணுறத நம்ம விட்டுறணும், நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு 5 கிராம்பு வந்துட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த 5 கிராம்பு. இந்த 5 கிராம்பை வந்துட்டு நல்லா எங்கேயுமே உடைச்சல் இல்லாமல் இருக்கணும். இங்க பாருங்க, எங்கேயுமே உடைச்சல் இல்லாமல் நீங்கள் இந்த 5 கிராம்பையும் எடுத்துக்கோங்க. இந்த பூவெல்லாம் கீழே விழுந்துரும், இதை வந்துட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி விழுந்தா பரவாயில்ல, இது மேலே இருக்கிற ஓடு தான், இது உள்ள இது வந்துட்டு உடஞ்சி விழுந்துடக்கூடாது. நான் அதுக்கு உடச்சி காட்டேன், ஏன்னா வீடியோ பண்ணுறதுனால அதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்க. ஒரு சில இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், மொக்கையாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் 5 கிராம் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த 5 கிராம்பையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மணி பர்ஸில் வச்சுக்கோங்க. ஒரு மணி பர்ஸில் சின்னதாக ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரை நீங்கள் வந்துட்டு நல்லா மடித்து ஒரு பிளாஸ்டிக் மேலே வந்துட்டு லைட்டாக பிளாஸ்டிக் கவர் போட்டு, ஏன்னா இது முள்ளாக இருக்கிறதுனால அது குத்தி கிழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேலே பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு சுற்றி சின்னதாக ஒரு ரப்பர் பேண்டை போட்டுருங்க. இதை வந்துட்டு நீங்கள் பர்ஸில் தாராளமாக வைக்கலாம். ஒரு ரூபா காயினோ இல்லை 10 ரூபா காயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 ரூபா காயின் இருக்கிற அளவுக்கு தான் இது வந்துட்டு இருக்கும். அதனால் பர்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக இதை வந்துட்டு வைக்கலாம். அவ்வளோவா உங்களுக்கு வந்துட்டு இது இடம் பிடிச்சிரும், பர்ஸில் இவ்வளோ இடம் பிடிச்சிச்சுன்னா இது எப்படி நான் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தேவையில்ல. பர்ஸில் வச்சுருங்க. இதனுடைய தன்மை என்ன செய்யும் அப்படின்னா, உங்ககிட்ட வரக்கூடிய கெட்ட எண்ணம் கொண்டவங்களை வர விடாதுங்க. வர விடாதுன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை உங்ககிட்டயே கூட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு விடாது. ஒருத்தங்கிட்ட பேசினேன், ஏதோ சொன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன்கிட்ட பேசாமல் இருந்தால் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த இது உங்ககிட்ட கொண்டு வர விடவே விடாது. இதை பத்திரமா நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, திங்கக்கிழமை எடுக்கிறீங்களா, அடுத்த வாரம் திங்கக்கிழமை இதை மாற்றிடுங்க. இதை வந்துட்டு எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல போட்டலாம். நீங்கள் சமையலுக்கு தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க, ஏன்னா அந்த ஆற்றல் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இதை எடுத்துகிட்டு போய் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சமையலில் வந்துட்டு போட்டுறாதீங்க. இதை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்த நீர்நிலை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வெளியில போறீங்க, ஒரு திடீர் நீர்நிலை பார்க்குறீங்க, நல்ல நீர்நிலையா பார்க்குறீங்க, இப்போ குளம் இருக்கு, ஏரி இருக்கு, ஆறு இருக்கு, கடல் இருக்கு அப்படின்னா அங்கே போட்டுருங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து சேர்த்து வச்சிருங்க. இல்லை கால் படாத இடமா பார்த்து இதை நீங்கள் போட்டுருங்க. அதுவே போதும். அப்போ நான் வீட்டில் என்ன செய்யலாம்? வீட்டில் எதுவும் வரக்கூடாதுல்ல, நான் வந்துட்டு என்ன பாதுகாத்துக்கிட்டேன், என் வீட்டுக்கு யாராவது வருவாங்கல்ல, அப்போ நான் என்ன செய்யலாம்? அப்பெல்லாம் நான் கையில் வச்சுட்டு இருக்க முடியுமா? அவங்க வந்த உடனே என்னுடைய பர்ஸை தூக்கிக்கிட்டு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். கண்டிப்பாங்க. அந்த சமயத்துல வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய வாசப்படி, அதாவது நிலைவாசல் இருக்கு பாத்தீங்களா, நிலைவாசல்ல வலது புறத்துல 5 வந்துட்டு கிராம்பையும், இடது புறத்துல 5 கிராம்பையும், அது கூட வந்துட்டு சின்னதா கல்லுப்பு 2 வந்துட்டு போட்டு நீங்க அந்த இடத்துல வச்சிருங்க. அதே போல உங்களுக்கு எந்தெந்த வாசப்படி, உங்க வீட்டுல இருந்து எது உள்ள வந்து வெளியில போகுதோ அந்த இடம், எது வெளியில இருந்து உள்ள வருதோ அந்த இடம், வாசப்படி, அந்த இடத்துல நீங்க வச்சிடலாம். இந்த 2 இடத்துல நீங்க கம்பல்சரி வைக்கணும். இந்த 3 இடங்கள், அதாவது நீங்க வச்சுக்கணும், அதுக்கப்புறம் உங்க வீட்டுல 2 இடங்கள்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் அப்படின்றது உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காதுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான, எளிமையான, ₹1 செலவில்லாத ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தாங்க இந்த ஒரு வழிபாடு. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அதை மேற்கொள்ளுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவய நம, நம சிவ, மசிவயன, வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில எழுந்த உடனே 3ல இருந்து 11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.